மூவி எல்லாருமே அதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. படம் பிச்சுக்குச்சு. அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப 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 நன்றி. கோடான கோடி நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி. அதாவது ஒரு கமல் ரசிகனாக இருந்து எங்கள் தலைவரை வந்து விட்டு கொடுக்காம, ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் விட்டு கொடுக்காம அவர் ஆங்கிள் அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டார். அவர் சொல்லி இவர் நடித்தாரா இல்லை இவர் சொல்லி அவர் நடித்தாரா அந்த கதைக்கு போவேனா. ஆனால் அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டார், லோகேஷ் கனகராஜ் சார் என்னை இயக்குனார், நான் நடிச்சேன்னாரு. இவர் அந்த ஒவ்வொரு சீனுக்குமே அந்த அழுகிற சீனு வரலைன்னா ஒன்றும் செய்ய முடியலைங்க. இந்த வயசுலேயும் ஒரு குதிரை ஓடுதில்ல, அந்த அழுகிற சீனாக இருக்கட்டும், சோகமாக பார்க்குற சீனாக இருக்கட்டும், என்ன சொல்கிற சீனாக இருக்கட்டும், ஒரு காமெடியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவருக்கு அமைதுன்னும் போது ரஜினி தலைவர், எங்கள் தலைவர் எப்பயுமே நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் இருந்து ஒரு ஆள் இருந்து ஹிந்தி, மலையாளம் எல்லாத்துக்குமே தான் வந்திருக்காங்க. கன்னடா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சமூல் பாய்ஸில் இருக்கவர் நல்லா நடிச்சிருக்காரு, பேர் தெரில, ஷோபின், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு நாகார்ஜுனா ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்டைலாக ஒரு மனுஷன் இந்த வயசுலேயும் ஹேண்ட்ஸமாக இருக்க முடியுன்றது ப்ளே பாய்ங்க. அவர்லாம் உண்மையிலே அந்த அளவுக்கு ப்ளே பாய் மாதிரி நடிச்சிருக்காரு. எல்லாம் பக்காவாக இருக்குது. உபேந்திரன் அவர் தாங்க தலைவரோட, அதான் ஆடியோ லான்ச் சொல்லியிருப்பார், என்னமோ இல்லை ரங்காச்சாரியார் ஏதோ சொல்லியிருப்பார். அதே தான் இதில் தலைவரை பாதுகாத்துட்டு இவர் முன்னாடி போயிட்டு எல்லா சீன்லையுமே இவர் கூட நிற்கிற சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவர் காட்டவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து மனுஷன் நின்று சும்மா கிளிக்கிறாரு. எதிர்பார்க்காத சீன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்காத சீன் தான். ஏன்னா அந்த 114 ஒரு சீன், ஒரு டோர் நம்பரை காட்டுவாங்க, சத்தம் போடாதுன்னு வாங்க. அவ்வளோ சத்தம் கேட்டு வெளியே வரல, விசில் அடிச்சது தான் வெளியே வருவாப்புல. அவ்வளோ சத்தம் கேட்கும், டம்ம கதை தட்டுவாங்க, அப்போலாம் வெளியே வர மாட்டாப்புல. விசில் அடிச்சதுக்கப்புறம் வெளியே வரப்பல. அதுலேயும் ரஜினி தலைவர், எங்கள் தலைவரை குத்தி காமிச்சிட்டார். அதனால் லோக்கிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ விண்டேஜ்லாம் உண்மை அதான். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் நானும் உட்கார்றேன், திருப்பி ஒரு ½ எந்திரிக்கிறேன். அந்த விண்டேஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களால் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. அந்த அளவுக்கு எந்திரிச்சு கத்திட்டு தான் இருந்தோம். செகண்ட் ஹாஃப் சூப்பருங்க, உண்மையை செம்ம. அதாவது கதையவே வேறு மாதிரி திருப்பிட்டாப்புல ஒரு திருப்பு. செம்ம படம் சூப்பராக இருந்துச்சு. அணி மியூசிக் எல்லாமே எந்தெந்த இடத்துல எதுன்னு கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல எதாவது கிழிக்கணும், அதெல்லாம் நல்லா உண்மையிலே நல்ல திறமைக்காரர் அணிலே. அவருக்கு என்னோட நன்றி. கோடிலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சார். கோடிலாம் அவர் எப்படியோ பார்த்துட்டாருங்க. 1000 கோடி அடித்தா தான் இந்த படம் ஹிட் ஆகுன்றதான் கிடையாது. தலைவர் என்றைக்குமே வந்து ஒரு நாங்கள் தெய்வ தரிசனமாக தான் பார்க்கணும். தரிசனம் நம்ம தெரிஞ்சு ஒரு கடவுளை பார்க்க வந்திருக்கோமா. சபரிமலைக்கு கஷ்டப்பட்டு இருமுடி கட்டி படியெல்லாம் ஏறுவோம். நம்ம படி ஏறி அந்த சாமியை பார்க்கும்போது நம்ம தலையில் கணம் தெரியாது, தலைவரை பார்க்குறது தெரியும். அந்த மாதிரி எவன் கஷ்டத்தில் இருந்தால் கூட உள்ளே வந்து அவன் அந்தளவுக்கு கத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தலைவரை பார்க்க தான் வந்திருக்குங்க. தவிர்த்து 1000 கோடி 300 கோடிலாம் நமக்கு அந்த தாட்டுக்கு போக வேண்டாம். ஓகே, ஆனால் படம் வந்து 2 விதமான ஒப்பீனியன் இருக்குண்ணே. சினிமா ஆடியன்ஸுக்கு ஒன்று இருக்குது பிடிக்கும்னு, ரஜினி சாரோட ரசிகருக்குன்னு ஒன்று இருக்குது. ரஜினி சார் ரசிகராக இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் ஓகே தலைவரை பார்த்தோம் செம்ம வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு சினிமா ஃபேனாக நான் வந்து தேட்டரில் 3 மணி நேரம் உட்காரேன்னா எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு ஜெயிலரில் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு, அது மாதிரி வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. அதுதான் கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு லோகேஷ் கனகராஜ் படமாகவும் இது வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் மாதிரியும் பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு மிடில் இருக்குது இந்த படம். ஸோ அது வந்து ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய மிஸ்ஸிங். அதாவது லோகேஷ் கனகராஜ் படம்னா பவானி கேரக்டர் மாஸ்டரில் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வரும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும். ரோலக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர், இதெல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு ஒரு ஃபயராக இருக்கும். இதில் அவ்வளோ பேரை கொச்சன்னு தூக்கி போட்டிருக்காங்க, எதுவுமே ஒட்டலை, சிங்க் ஆகலை. உபேந்திரா வந்த டைமு டியூரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஓகே. நாகார்ஜுனா எதுக்கு இந்த படத்தில்? நாகார்ஜுனா வந்து போட்டதுக்கு நீங்கள் மகேஷ் பாபு வந்து போட்டிருக்கலாம், பெரிய வித்தியாசமே இல்லை. அப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறார். ரச்சகனில் நரம்பு அப்படி முறுக்கேற மனுஷனை தூக்கிட்டு வந்து விஐபி வேலையில்லா பட்டதில் ஒரு வில்லா இருப்பார் பாருங்க, என்ன ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது இன்னொன்று, ஆமீர் கானை எதுக்கு நீங்கள் போட்டீங்க? ஆமீர் கானை போட்டதுக்கு நம்ம ரோலக்ஸ் சூர்யா சாரை தூக்கி போட்டிருக்கலாமே, அது போட்டிருந்தா இன்னும் வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் வந்திருக்கும். இதெல்லாம் தாங்க மிஸ்ஸிங் படத்தில். ஸ்டார் கேஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணல. பட் ஆனால் வர சின்ன கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கன்னட ஆக்ட்ரஸ் ரச்சிதா ரம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார்லி சார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னும் ஒரு சில ஷௌபின் தாங்க இந்த படத்தில் மெயின் வில்லன். ஷௌபின் வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு, பயமாக இருக்குது அவர் பண்ணுறதை பார்த்தா. தசாவதாரத்தில் கமல் சார் சேஸ் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சேசிங் பண்ணுறாரு. நமக்கு அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. அண்டர்டேக்கர் மாதிரி புதஞ்சி எருந்துலாம் வராரு.
அது அவர் கேரக்டர் சூப்பரு. மற்ற ஸ்டார் காஸ்டிங்லாம் லுல்லு சபா மாறன் ரொம்ப வருஷமாக வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இந்த மனுஷனுக்குலாம் நல்ல பிளாட்ஃபார்மே இல்லையே அப்படின்னு. ரஜினி சார் கூட வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி ஓவராலாக வந்து நிறைய கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ 10க்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 7 தரலாம் ப்ரோ, 7 தரலாம். மற்றபடி மியூசிக் ஸ்டண்ட்டு இல்லை ப்ரோ, மியூசிக் வந்து இப்போ கூட விக்ரம் படம் மியூசிக் ஓடிட்டு இருக்கு. பட் சில இடத்துல வந்து மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து கொஞ்சம் அங்கங்கே சொதப்பல் இருக்கு, ஒரு லேக் இருக்கு. ஜெயிலர் அளவு இருந்ததா மியூசிக்? ஜெயிலர் அளவு மியூசிக் இல்லை, ஜெயிலர் அளவுக்கு படமும் இல்லை. ஜெயிலரே இதை தாண்டி 1000 கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் பெருசாக வருமானது டவுட் தான், நம்ம வெயிட் பண்ணி தான். ஸ்டண்ட்டு சூப்பர் ப்ரோ, பட் பெருசாக இல்லை ஸ்டண்ட்டு. இப்போ மற்ற படங்களை விக்ரம்லாம் ஸ்டண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த இன்டர்வல் சீனே பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் ஸ்டண்ட்டு வந்து பெருசாக வந்து இல்லை. எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஆஃப் குக்கிங்கில் இருந்த மாதிரி தான் இருந்தது. லோக்கி வந்து ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அதே தான் ஃபீல் ஆகுது. ஸோ மற்றபடி வந்து பெருசாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா? ஃபேமிலி அப்புறம் வைலன்ஸ்லாம் பெருசாக இல்லை ப்ரோ. இந்த படத்துக்கு யார் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஏ சர்டிஃபிகேட்டே தேவையில்லை இந்த படத்துக்கு, எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது கொடுத்ததுனால அந்த 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை, ஒன் டைம் பார்க்கலாம்.